கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை பார்வையிடுகிறார். கேரள மாநிலம் வயநாட்டில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடந்த 29ஆம் தேதி நள்ளிரவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் பூஞ்சேரி மட்டம், முண்டக்கை, அட்டமலை, சூரல்மலை ஆகிய கிராமங்கள் முற்றிலும் சீர்குலைந்தன. இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இன்னும் பலரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. நிலச்சரிவு பாதிப்புகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் ஏற்கனவே பார்வையிட்டனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வயநாட்டிற்கு சனிக்கிழமை செல்கிறார். கண்ணூருக்கு காலை 11 மணிக்கு சென்றடையும் பிரதமர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வான்வழியாக பார்வையிடுகிறார். அப்போது மீட்புப் பணிகள் குறித்து பிரதமரிடம் மீட்புப் படையினர் விளக்கமளிக்கின்றனர். மறுவாழ்வு பணிகளையும் மோடி பார்வையிட உள்ளார். மேலும் நிவாரண முகாம்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நிலச்சரிவில் இருந்து தப்பியவர்களை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிகிறார். இதனைத் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக உயர்மட்ட ஆலோசனை நடத்தவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு ஆய்வு செய்த நிலையில் மறுசீரமைப்பிற்கு 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குமாறு அம்மாநில அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கால் சூரல்மலை, முண்டக்கை, பூஞ்சேரி மட்டம் கிராமங்களில் சுமார் 420 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் ராஜ்குமார் தலைமையிலான குழு ஆய்வு மேற்கொண்டது. குறிப்பாக சூரல்மலை மற்றும் முண்டக்கையில் 2 மணி நேரம் ஆய்வு செய்த மத்திய குழு பேரிடரில் இருந்து மீண்டவர்களிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறியது. இதனைத் தொடர்ந்து வயநாடு மாவட்ட ஆட்சியர் மேகாஸ்ரீ, கேரள பொதுப்பணித்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் வனத்துறை அமைச்சர்களுடன் மத்திய குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குமாறு கேரள அரசு சார்பில் மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வு சத்தம் உணரப்பட்டதால் மக்கள் பீதியடைந்தனர். கேரள மாநிலத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு சம்பவ பாதிப்பின் சுவடு இன்னும் மறையவில்லை. பல உயிர்களை பறிகொடுத்த வயநாடு அந்த துக்கத்திலிருந்து இன்னும் மீளவில்லை. இந்நிலையில் வயநாடு மாவட்டத்தின் பல பகுதிகளில் பூமிக்கடியில் நில அதிர்வும் பெரும் சத்தமும் உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். பலத்த சத்தத்துடன் அதிர்ந்ததால் மக்கள் பீதியில் വീടുകളെ വിട്ട് வெளியேறி ഓടിனர். 10:10 വലിയ ഇടിമുഴക്കം പോലുള്ള ഒരു ശബ്ദം കേട്ടു എന്ന ആളുകൾ പറഞ്ഞതിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ നമ്മളിപ്പോൾ സേട്ടുകുന്ന് പ്രദേശത്തുണ്ട്. അപ്പം ഏകദേശം പഞ്ചായത്തിന്റെ ഈ ഏരിയയിലുള്ള എല്ലാ ആളുകളും തന്നെ ശബ്ദവും ചെറിയൊരു പ്രകമ്പനവും ഉള്ളതായിട്ട് സൂചിപ്പിച്ചു. മറ്റു ബുദ്ധിമുട്ടുകളൊന്നും തന്നെ നിലവിലില്ല. இந்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்த நிலையில் இச்சம்பவத்துக்கும் நிலச்சரிவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறப்படுகிறது. பதினேழு மாதங்களுக்கு பிறகு திகார் சிறையில் இருந்து டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா வெளிவந்த காட்சிகள் தான் இவை. டெல்லி மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி அமலாக்கத்துறையும் சிபிஐயும் வழக்கு தொடர்ந்துள்ளன. இந்த வழக்கில் மணீஷ் சிசோடியா அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு கைதானார். இதனிடையே ஜாமீன் கோரி மேல்முறையீடு செய்த அவரது மனு மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அதில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் BR கபாய், KV விஸ்வநாதன் அமர்வு மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கியதுடன் 10 லட்சம் ரூபாய்க்கான பிணைத் தொகையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டனர். நாட்டை விட்டு சிசோடியா வெளியே தப்பிச் செல்ல மாட்டார் என தெரிவித்த நீதிமன்றம் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு மணீஷ் சிசோடியா திகார் சிறையில் இருந்து வெளியே வந்தார். அவருக்கு ஆம் ஆத்மி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மணீஷ் சிசோடியாவை அவரது குடும்பத்தினர் மற்றும் ஆம் ஆத்மி தொண்டர்கள் உணர்ச்சி பெருக்குடன் வரவேற்ற தருணம்தான் இது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா நேற்று மாலை வீடு திரும்பினார். அவருக்கு வான வேடிக்கை முழங்க மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொண்டர்களின் வெள்ளத்திற்கு மத்தியில் மணீஷ் சிசோடியாவை அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க வரவேற்றனர்.
முன்னதாக திகார் சிறையிலிருந்து மணீஷ் சிசோடியா வெளியே வந்ததும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இல்லத்திற்கு சென்று அவரது பெற்றோர் மற்றும் மனைவியை சந்தித்து பேசினார். அரசியல் அமைப்பு மற்றும் ஜனநாயக அதிகாரத்தின் காரணமாகத்தான் தனக்கு ஜாமீன் கிடைத்ததாகவும் இதேபோன்று அரவிந்த் கெஜ்ரிவாலும் விடுதலை செய்யப்படுவார் என்றும் மணீஷ் சிசோடியா நம்பிக்கை தெரிவித்தார். முதுநிலை நீட் தேர்வை ஒத்திவைக்க முடியாது என மாணவர்களின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக நிராகரித்தது. நீட் இளநிலை தேர்வில் பல்வேறு முறைகேடு புகார்கள் நாடு முழுவதும் சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் கடந்த ஜூன் மாதம் நடைபெற இருந்த நீட் முதுநிலை தேர்வு ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வரும் ஞாயிறன்று தேர்வு நடைபெற இருக்கும் சூழலில் இத்தேர்வின் வினாத்தாள் கசிந்ததாக சர்ச்சை எழுந்தது. தேசிய தேர்வு வாரியம் இதனை முற்றிலுமாக மறுத்த நிலையிலும் நீட் முதுநிலை தேர்வை ஒத்திவைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் சுமார் 50 மாணவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். மனுவில் தேர்வு மையங்கள் ஒதுக்கீட்டில் குளறுபடி, வெகு தொலைவில் தேர்வு மையங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் சுட்டிக்காட்டியிருந்தனர். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடைசி நேரத்தில் மனுவை தள்ளி வைக்க வேண்டும், தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்பதெல்லாம் வாடிக்கையாக நடந்து வருவதாக நீதிபதிகள் கூறினர். மாணவர்கள் எதற்காக இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார்கள் என்பதை தங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் 2 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் சார்ந்த விவகாரத்தில் 50 மாணவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் என்பதற்காக ஒத்திவைக்க முடியாது என்று தெரிவித்தனர். தற்போதைய சூழ்நிலையில் நீட் தேர்வை தள்ளி வைப்பது என்பது முடியாத காரியம் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஆகஸ்ட் 2 மற்றும் 4வது வார சனிக்கிழமைகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. பள்ளிக் கல்வித்துறையின் நாட்காட்டியின்படி ஆகஸ்ட் மாதம் 2வது மற்றும் 4வது வார சனிக்கிழமைகளில் பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு ஆசிரியர்கள் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. நடப்பு கல்வியாண்டில் கூடுதலாக வேலை நாட்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இதனால் சுமை அதிகரித்துள்ளதாகவும் புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் திருத்தப்பட்ட நாட்காட்டியின் அடிப்படையில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து வகை பள்ளிகளுக்கும் நாளை மற்றும் வரும் 24ஆம் தேதி சனிக்கிழமையும் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் புதல்வன் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக MLA வானதி சீனிவாசன் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார். கோவை விமான நிலைய விரிவாக்கம் மற்றும் கோவை தெற்கு தொகுதி உட்கட்டமைப்பு தொடர்பாக நேரில் பேச நேரம் ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் அதற்கு கண்டிப்பாக நேரம் ஒதுக்குவதாக முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் வானதி சீனிவாசன் கூறினார். வரும் 18ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவம் பொறித்த நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என தனக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்ததாகவும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். தெலங்கானாவில் நகராட்சி கண்காணிப்பாளர் வீட்டில் 2,93 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்ட காட்சிகள்தான் இவை. தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் நகராட்சி கண்காணிப்பாளர் தாசரி நரேந்தர் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது 2,93 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் தாசரி நரேந்தரின் மனைவி, தாயார் ஆகியோரின் வங்கிக் கணக்குகளில் 1,10 லட்சம் ரூபாய் இருப்பு இருப்பது தெரிய வந்தது. மேலும் 51 சவரன் தங்கம், 17 அசையா சொத்துக்கள் குறித்த ஆவணங்களை கைப்பற்றினர். கைப்பற்றப்பட்ட சொத்துக்களின் ஒட்டுமொத்த மதிப்பு 6,07 லட்சம் ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து தாசரி நரேந்தர் மற்றும் குடும்பத்தினரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்ய ராசா உள்ளிட்ட 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. வக்ஃபு வாரிய சட்டங்களில் மத்திய பாஜக அரசு 40 வகை திருத்தம் செய்த நிலையில் அது தொடர்பான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இம்மசோதா பற்றி ஆய்வு செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்தார். 31 பேர் கொண்ட இக்குழுவில் திமுக MP ராசா, OYC, தேஜஸ்வி சூர்யா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழு மேற்கொள்ளும் ஆய்வு முடிவுகள் நாடாளுமன்றத்தின் அடுத்த கூட்டத்தொடரின் போது சமர்ப்பிக்கப்பட உள்ளன.
போக்குவரத்து சிக்னலில் தப்ப முயன்ற மோசடி மன்னனை காவலர் ஒருவர் விடாப்பிடியாக பிடித்த காட்சிதான் இது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வடமேற்கு பகுதியில் உள்ள சதாசிவ நகர் பகுதியில் தொட்டலிங்கையா என்ற காவலர் பணியில் இருந்தார். அப்போது அந்த வழியாக 75 வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளி மஞ்சேஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வருவதாக கண்ட்ரோல் ரூமிலிருந்து அலர்ட் பறந்துள்ளது. அப்போது மஃப்டியில் காத்திருந்த காவலர் லிங்கையா சிக்னலில் வைத்து அவரை மடக்கி பிடித்தார். ஆனால் காவலரின் பிடியிலிருந்து தப்பிச் செல்ல திருடன் முயன்ற போதும் லிங்கையா விடாமல் பின்னால் ஓடினார். கீழே விழுந்த போதும் திருடனின் காலுக்கு கிடுக்கு பிடி போட்டார். பிடியிலிருந்து விடுபடுவதற்காக 20 மீட்டர் தூரம் காவலர் லிங்கையாவை தரதரவென இழுத்துச் சென்றார். இதை கண்ட அருகில் இருந்த பெண் போக்குவரத்து காவலர் மற்றும் சக வாகன ஓட்டிகள் ஒன்று கூடி மஞ்சேஷுக்கு தர்மடி கொடுத்தனர். போலீசிடம் சிக்கிய திருடனிடம் இருந்து 16 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. பலே திருடனை உயிரை பணயம் வைத்து பிடித்த காவலர் லிங்கையா மற்றும் பெண் போக்குவரத்து காவலர் உள்ளிட்டோருக்கு காவல்துறை உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்து சன்மானம் வழங்கினர். ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்தார். பாரிஸில் நடக்கும் ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 89.45 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து 2வது இடம் பிடித்தார். வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்த அவருக்கு பாராட்டு மழை குவியும் நிலையில் நீரஜ் சோப்ராவை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். ஒலிம்பிக் நிறைவு விழாவில் இந்திய கொடியை ஹாக்கி வீரர் ஸ்ரீஜேஷ் மற்றும் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனுபாக்கர் இணைந்து ஏந்திச் செல்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் நடந்து வரும் ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடுதலில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஒற்றையர் பிரிவில் மனுபாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்றார். அதேபோல கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தினார். இதன் மூலம் இந்தியாவிற்காக ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்தார். இதேபோல இந்திய ஆடவர் ஹாக்கி அணி ஸ்பெயின் அணியை தோற்கடித்து வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்திய ஹாக்கி அணியில் முக்கிய பங்கு வகித்த கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் வெண்கலப் பதக்கத்துடன் ஓய்வையும் அறிவித்தார். ஒலிம்பிக் நிறைவு விழாவில் இந்திய தேசிய கொடியை மனுபாக்கர் ஏந்தி செல்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவருடன் இணைந்து ஸ்ரீஜேஷும் கொடியை ஏந்தி செல்வார் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது.